நான் சும்மா வந்து ஒரு லைனை போடு இருந்துட்டேன். ஓகே. அதாவது இப்போ மொத்தம் எவ்வளோ அடி? 27 அடியா? ஆமாம். மொத்தம் வந்து ஒரு 27 அடி. ஒரு 27 அடியும் 32 அடி. 27 32 கூட்டினா வருது தானே கரெக்டாக? அந்த 800 வருது தானே? 27 32 கூட்டினா வந்துட்டு கரெக்டாக 2 சென்ட் வரல, 1.98 கிட்ட வருது. அது எப்படி கூட்டினா ஒரு இந்து பண்ணாதான்? ஆமாம் ஆமாம், இன்டு பண்ணிவிட்டு அந்த டிவைட் பண்ணணும்ல 436. சரி. இப்போ அந்த இந்த இருக்கு பற்றி இப்போ பென்சில் வச்சு வரைஞ்சதெல்லாம் புரிஞ்சுதானே இப்படி வரைஞ்சேன்ட்டு? பென்சிலில் சும்மா அதில் ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ அடித்தா போதும் தானே? இல்லை இல்லை, பார்த்துக்க. அதாவது என்னன்னா இப்போ டூல்ஸ் வச்சே பார்ப்போம். அது ஃபஸ்ட்டு உனக்கு எப்படி தரமா இருக்கும்? அப்படி இதெல்லாம் வீரே. ஓகே ஓகே ஓகே. இதே இருக்கு. ஆனால் இப்போ உனக்கு டிராயிங் பண்ண டூல் எப்படி எடுக்கணும்னா எழுதிக்கிறியா? ஓகே. மங்களகரமாக ஸ்கெட்சப்லேயே போட்டாங்க, நியூ ஃபைலே எடுத்துருக்கேன். ஓகே. நம்ம இன்னைக்கு இதுலேயே கேஸ் ஓடிடும், இந்த இதுலேயே போயிடும். ஆனால் நீ என்ன பண்ணி இந்த டிராயிங் வந்து கரெக்டாக டைப் பண்ணிட்டு போட்டு வரைஞ்சி நாளைக்கு எடுத்துறியா? ஓகே. உங்களோட டூல்ஸ் இதுலேயே கரெக்டாக. சரி, இப்போ நம்ம வந்து இப்படி ஓப்பன் ஆனோட நம்ம எதை தான் இப்போ கிரியேட் பண்ண போகிறோம்? இதில் தான் கிரியேட் பண்ண போகிறோம். சிம்பிள் இன்ஸ்டன்ட்டில் தான் கிரியேட் பண்ண போகிறோம். சரியா? ஓகே. சரி, நம்ம வீட்டில் வந்து நம்ம எல்லாம் இருக்கும் பார்த்தா இதுலேயே தெரிஞ்சிருக்கும். ஆர்ட்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஓகே. இதை ஓப்பன் பண்ண உடனே அதில் தான் ஓப்பன் பண்ணேன். இப்போ நான் சிம்பிள் இன்ஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும்? இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தா இந்த ஒரு சைடில் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் வரும். ஓகே. இல்லைன்னா இப்போ நம்ம வீரை ஏற்ற மட்டும் தான் இருக்குது. வீரை ஏற்றாதான் இந்த இங்கே ஒரு பொண்ணு நிற்கிது பற்றியா? ஆமாம். இது வந்து ஒரு மாடல். சரியா? ஓகே. இந்த மாடலோட இந்த மாடல் இங்கே எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா வியூஸ் இருக்குல்ல, வியூஸ் நம்ம தெரியும். வியூஸ் அந்த வெஸ்ட்டு ஈஸ்ட்டு நார்த்து அதான். ஆமாம், இந்த மாதிரி. ஆனால் அப்படி இல்லை, ஃப்ரண்ட்டு டாப்பு லெஃப்ட் ரைட். சரியா? ஓகே. இப்போ அதை வந்து டினோட் பண்ணதுக்காக தான் கொடுத்துருக்கீங்க. இப்போ அது இப்போ மேலே வச்சா டாப்பு, மேலே இருந்தால் டாப்பு, ஓகே. இது கீழே இருந்தால் பாட்டம், இதுனா சைடு, இந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதான் இந்த ஆக்சிஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சிஸ். ஆமாம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அதான். இதான் அந்த ஆக்சிஸ். இதில் எத்தனை ஆக்சிஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதில் 1 2 3 4 5 6 3 பேர் தெரியுமா? 3 கீழே இருக்கிறது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸு, ப்ளூ வந்துட்டு ஒய் ஆக்சிஸு, இது நியூட்ரலா 0வா? இது 0 டிகிரி ஏதோ சொல்லலாம். என்ன ஆக்சிஸு? ஓகே ஓகே. இதான் 3D. சரியா? எக்ஸும் ஒய் இருந்தா 2D, எக்ஸ் ஒய் செட் இருந்தா 3D. சரியா? ஓகே ஓகே. இப்போ இது இருக்கா? இப்போ நம்ம வந்து எதுவுமே எடுக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு. சரியா? ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குல்ல? ஆமா ஆமா. ஒண்ணுமே இல்லை இப்படிதான் இருக்கும். ஓகே. என்னன்னா ஃபைல் மேனேஜர் இருக்குல்ல, அதாவது எல்லா த்ரீ மேக்ஸ்ல இங்க ஒரு ஃபைல் இருக்கும், அட்டைகள்ல ஃபைல் இருக்கும், ஒரு வீட்ல ஃபைல் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. இந்த ஃபைல் மேனேஜர்ல இருக்கலாம் தெரியும் தானே? சேவ் ஓப்பன் அதெல்லாம். ஆமா, சேவ் அதெல்லாம். இப்போ நமக்கு வந்து என்ன வேணும்? இப்போ டிராயிங் பண்ணணும்னா என்ன வேணும்? பென் டூலு, அந்த ஸ்கெட்ச் டூலா? டூல்ஸ் வேணும். அப்படிதானே? ஆமா. அந்த டூல்ஸ் எப்படி எடுக்கலாமா? இதுல பார்த்தா இங்க டூல்ஸ் இருக்கா, அதுல போய் எடுக்க கூடாது. சரியா? டூல்ஸ்ல இருந்து இல்ல கூடாது. சரியா? ஓகே. இந்த வியூன்னு ஒண்ணு இருக்கா? ஆமா ஆமா, எழுதி வச்சு. சரியா? அந்த அதுதான் மேட்ரு. டிராயிங்கான டூல்ஸ் எடுக்கிறது எப்படிங்கிறத எழுதி வச்சுக்கலாம். எந்த டூலுமே இல்லாத எப்படி எடுக்கலாம் நோட்ல எழுதி. ஓகே.
அதாவது இப்படி ஒண்ணுமே இல்லாம ரப்பா ஒரு ஒர்க் ஸ்பேஸ், இதுதான் ஒர்க் ஸ்பேஸ் சரியா? ஓகே. ஒர்க் ஸ்பேஸ்ல ஒரு 3 ஆக்சிஸ் இருக்கு சரியா? 3 ஆக்சிஸ் பிளஸ் ஒரு மாடல் இருக்கு சரியா? ஒரு வியூ மாடல். ஓகே. இதுல நம்ம தேவையான டூல் சொல்லி இருக்கோம்னா வியூல போயிட்டு வியூல டூல் பார்ஸா? ஓகே. டூல் பார். ஓகே. இந்த பச்சை வியூல போனா இந்த பச்சை டூல் பார். ஆமா, டூல் பார்ஸ். இந்த டூல் பார்ஸை கிளிக் பண்ணனா இங்க பாரு எவ்வளவு இருக்கு. கேமரா, ஷாவர், சாண்டேஜ், நிறைய இருக்கா? ஆமா. முக்கியமான தேவை வியூஸ் தான் சரியா? ஓகே. டாப், ஃப்ரண்ட், ரைட், லெஃப்ட் வரைய முடியும். ஓகே. வியூஸ் இப்படி டச் பண்ணி ஃபர்ஸ்ட் வியூஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சைடுல வந்து பத்தியா? ஆமா. அதே மாதிரி அடுத்து வந்து இது மெஷர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, மெஷர்மெண்ட் தேவையில்ல. லார்ஜ் டூல் செட்னு ஒன்று இருக்கா? லார்ஜ் டூல் செட். இது எடிட்னு ஒன்று இல்லை, எடிட்டை கிளிக் பண்ணிட்டேன். இந்த எடிட் வந்துருக்கா? ஓகே. எடிட்டு, கெட்டிங் ஸ்டார்டடு இது தேவையில்லை. அப்புறம் அடுத்து டைனமிக் டிராயிங் டூல்ஸ், அதாவது இதே உள்ளதான் அதே எப்படி இருக்கும், இதுலேயே இருக்கும். ஓகே. அதாவது டிராயிங், எடிட்டு, கெட்டிங் ஸ்டார்டடு கெட்டிங் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு போதும். ஓகே. 3 இப்போதைக்கு எழுதி இருக்கு சரியா? ஓகே. டிராயிங், எடிட்டு, கெட்டிங் ஸ்டார்டடு, வியூஸ் சரியா? எழுதிட்டேன். ஆமா. இனி என்னன்னா அரேஞ்ச்மெண்ட் கூட பண்ணி வச்சுக்கலாம். இதை எடுத்து இந்த சைடு வச்சுக்கலாம், இதை எடுத்து இந்த சைடு ஒதுக்கி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம்ல. ஆமா. அரேஞ்ச்மெண்ட் இது உனக்கு எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ண அளவுக்கு நீ அந்த மாதிரி வச்சுக்க. ஓகே. அந்த மாதிரி வச்சுட்டு இந்த வியூஸ்ல இருக்கு ஐஎஸ்ஓனா தெரியுமா? ஐசோமெட்ரிக்னா தெரியுமா? அது 3D வந்துட்டு 3D கியூப் மாதிரி இருக்கும், ஃபுல்லா ரொட்டேட் பண்ணலாம். இல்ல அப்படி ஐசோமெட்ரிக் என்னன்னா நம்ம 3D தான், 2 டைமென்ஷன்ல இருக்கிறது 3 டைமென்ஷன் கொண்டு போகுது. அதாவது பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன், பேரலல் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. நான் ரெண்டா சொல்லுவேன். ஓகே. என்னன்னா இந்த டாப்புக்கு போய்க்கிறேன், அந்த டாப்புக்கு கொண்டு போய் டாப் கொண்டு வந்துட்டுனா ஆமா. இப்போ இங்க இருந்து லைன் டூல் இருக்குல்ல, லைன் டூல் சால்வ் பண்ணி எல்லாம் அடிச்சாலே வரும். ஓகே. அதாவது மற்ற சாஃப்ட்வேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ லைன் என்டர்னு கொடுப்பேன். ஆமா. ரிபீட்டுக்கே என்டர் கொடுக்கணும். ரிபீட்ல என்டர் கொடுக்கணும். சரி, யூஎன் கொடுத்தாலே யூனிட் வரும். ஆமா. அதே மாதிரி இதுல எதுக்கு என்டர் கொடுக்கணும் சரியா? கமாண்ட் கொடுக்கறது இருக்கும். எல் மட்டும் கொடுத்தா போதும் தானே? எது எல்லுன்னு மட்டும் அடிச்சா போதும். ஏன்னா நம்ம என்ன மேட்னா ரிபீட்லயும் இதுலயும் கமாண்ட் பார் கிடையாது. ஓகே. ஆட்டோகேல கமாண்ட் பார் உண்டுல்ல. ஆமா. இதுல அது கிடையாது இல்ல. ஓகே. லைன் எடுத்து இப்போ நான் வந்து இப்போ என்ன பண்றேன், 27 அந்த லைன் வரும். அது எங்க விழுது? 27 லென்த்னு ஒன்று இருக்கு தெரியுமா? லென்த். ஆமா. இதெல்லாம் தெரியுது பத்தியா? இழுக்கு இருக்கு 17 அடி, 5 அடி. ஆமா. ஆனா இப்ப பாரு, இப்ப லைனை இந்த பக்கம் வைக்கும்போது பச்சை கலர் இருக்கும், இந்த பக்கம் வைக்கும்போது ரெட் கலர்ல தெரியுதா? ஆமா. அது எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படி. ஆமா. அதுவே மேல கொடுக்கும்போது ப்ளூ கலர் தெரியுது. ஆமா. ஆக்சிஸ் பொறுத்து அந்த கலர் மாறுது. ஓகே. நான் என்ன பண்றேன்னா இங்க இருந்து ஒரு 27 அப்புறம் இங்க இருந்து ஒரு 32 32. அது 32 அப்படியே 32 ஃபீட்னு அடிச்சிட்டு என்டர் கொடுக்கணுமா? ஆமா, அதுக்கு என்டர் கொடுக்கணும். ஓகே. அதே எடுக்கு கமாண்டுக்கு தான் கொடுக்கணும், இதுக்கெல்லாம் கொடுக்கணும். ஓகே. லென்த்துக்கு மட்டும்தான் இங்க ஆப்ஷன் வந்து இங்க லென்த் தானே பேர எழுதி இருக்கு. ஓகே. நான் சொன்ன அது மாதிரி இப்போ 32 27 அடி வீட்டுக்கு வந்து அந்த சிம்பிள் சொன்னோம்ல, அதை லேப்டாப்ல உள்ள சிம்பிள் அமுக்கும் தெரியுதா? தெரியுது. சிம்பிள் அழுத்தினாதான் உங்களுக்கு தெரியாது. ஓகே. அதில் 27 தானே வரும்? ஆமா. அதான் கண்ட்ரோல் தெரியும் தானே? ஆமா. தெரியும்.
அந்த ஒரு இடம் தெரியும். ஓகே அது தெரியும். கண்ட்ரோல் செட் கண்ட்ரோல் ஒய். அந்த ஒரு சரி. இப்போ அடுத்து என்னன்னா, இப்போ என்னன்னா இந்த நான் டேப் டூல் எடுக்கணும் சரியா? ஓகே. டீ அடிச்சால டேப் இதாக இருக்குது டேப். ஓகே. இதை வச்சு என்ன பண்ணலாம்னா, இந்த டேப் வச்சு இப்போ நான் இங்கே இது ஒரு கிளிக் அடிச்சுட்டு இழுத்தா வருது கோடு கூட கிளிட் வருது. ஆமாம். இது எதுக்காகனா இந்த தெரியறதுக்காக நம்ம எவ்வளோத்துக்கு இழுக்கிறோம். அதாவது இப்போ நான் இங்கேருந்து நான் கிச்சன் வந்து சும்மா 10 அடி கொடுக்குறேன்னு இந்த விழுந்துட்டு பற்றி அப்படி. ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ இங்கேருந்து இப்போ 10 அடி கொடுக்குறேன்னு 10 ஃபீட் விழுந்துருச்சா? ஆமாம். இப்போ அடுத்து வந்து இப்போ இங்கேருந்து ஒரு 9 இன்ச்சு 9 இன்ச்சு, அப்புறம் இங்கேருந்து ஒரு 9 இன்ச் வெளியே வருது. ஓகே. அப்புறம் இங்கேருந்து ஒரு 9 இன்ச், இங்கேருந்து ஒரு 9 இன்ச், அப்புறம் அங்கே இதுக்கு ஒரு 9 இன்ச் வரையும் தானே? ஆமாம். இதுக்கு ஒரு 9 இன்ச், இதுக்கு ஒரு 9 வால் சைஸ் வந்துட்டு 9 இன்ச்சு தானே? எது? ஆமாம், வால் திக்னஸ் 9 இன்ச்சு தானே. ஏன்னா சென்டிமீட்டர்லாம் தெரியும், அதான் வால் திக்னஸ் வந்துட்டு. அதே ஞாபகம் படிச்சிருக்கேன். ஓகே. அடுத்தது நான் ரூம் சைஸ் வந்து ஒரு 16 அடி போடுவேன் சரியா? 16 ஃபீட் 16 அடி. அப்புறம் இங்க இருந்து ஒரு 9 இன்ச். ஓகே. இதுதான் இப்போ இங்கே இதுக்குள்ள எவ்வளோ அடி இருக்குன்னு பார்த்து எவ்வளோ இருக்கு? 4 அடி 6 இன்ச் இருக்கு. ஆமாம். ஓகே. ஏதாவது ஒரு பேசேஜ் மாதிரி சும்மா இங்கே கதை வைக்கிறதுக்கு பேசேஜ் இந்த இடத்துல ஒரு கதை வைக்கணும். ஓகே. அப்புறம் இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா மொத்தம் எவ்வளோ இருக்கு? 27 அடி இருக்கா? ஆமாம். அப்புறம் இந்த ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வைக்கிறனால நான் இதை என்ன பண்றேன், இது வந்து ஒரு 16 அடி, இது 16. ஓகே. அப்புறம் இது ஒரு 9 இன்ச்சு. அப்புறம் இது பேலன்ஸ் இருக்கு அடியில் ஒரு 10 அடி 3 இன்ச்சில் இது இங்கே வந்துட்டா 16 அடி சரியா? ஓகே. இப்போ இதுவும் முடிஞ்சா ஓகே தான் கிட்டத்தட்ட. அப்புறம் டாய்லெட் கூட ரெண்டாவது கூட வரையணும், டாய்லெட் கூட ரெண்டாவது போட்டுக்கலாம். என்ன பண்ணணும்னா எப்படி வரணும்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும் சரியா? ஓகே ஓகே. செலக்ட் பண்ணிட்டு பென்சில் டூல் எடுத்து ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இப்படி வரும், இந்த மாதிரி வரும். ஓகே. இது லைன் போட்டோம்னா அப்புறம் இங்க இருந்து இப்படி வரும். அதாவது இது ஒரு மெத்தட், இப்படியும் பண்ணலாம்னு ஒரு மெத்தட் தான் சரியா? அதாவது இது மட்டும்தான் பண்ணணும்லாம் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. இது ஒரு மெத்தட், இதுல இந்த மாதிரி பண்ணிக்கலாங்கிறது. ஆனா இப்படி என்ன பண்ணுவோம், இது செலக்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்கு பத்தியா? ஆமா ஆமா ஆமா. அப்படி வரையும் போது இது தனித்தனி ஆயிட்டு சரிங்களா? இப்ப எல்லாம் ஸ்டாண்ட் இருக்கு, இப்ப இப்படி பண்ணாலும் தனித்தனி ஆயிட்டு பத்தியா? ஆமா ஆமா ஆமா. ரொம்ப பென்சில் சரியா கடுப்பா இருக்கு, இந்த ரெக்டாங்கிள் இருக்கு பத்தியா? ரெக்டாங்கிள் அதை எடுத்து கூட வரையணும். ஓகே ஓகே. இங்க இந்த கார்னருக்கு இந்த கார்னர் ரெக்டாங்கிள் வரைய தெரியும் தானே? தெரியும் தெரியும். இந்த கார்னர்ல வந்து இந்த கார்னர் வெளியளவு கூட ரெண்டா போட்டு. ஓகே. அதே மாதிரி அடுத்து இப்ப ஹாலுக்கு வந்து எங்க இருந்து வருது, இங்க இருந்தே வருதுன்னா ஹாலுக்கு. ஆமா. அதே மாதிரி இப்ப இந்த ரூமுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெளியே ஒரு ரெக்டாங்கிள் வரணும் தானே? ஆமா. அதே போட்டு இப்ப புரிஞ்சுதா? நான் போட்டேன் தானே? ஓகே ஓகே. இப்ப என்ன பண்ணா உள்ள இருக்கிற எக்ஸஸ் ரெக்டாங்கிள் டெலிட் பண்ணி எடுக்கணும். ஓகே. புரிஞ்சாலே? புரிஞ்சுது. இந்த எக்ஸஸ் ரெக்டாங்கிள் மட்டும் டெலிட் பண்ணது அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணாலே போதும் சரியா? ஓகே ஓகே. டெலிட் பண்ண முன்னாடி மறுபடியும் டாப் வச்சு பாத்ரூம் கிடைக்கும் சரியா? ஓகே. இப்ப நான் என்ன பண்ணேன்னா இப்ப இது வந்து ஒரு பொது பாத்ரூம் சரியா? ஒரு காமன் பாத்ரூம் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் சரியா? ஓகே. ஒரு காமன் பாத்ரூம், இங்க இதுக்கு ஒரு தனி பாத்ரூம், இது ஒரு காமன் பாத்ரூம் வைக்கணும். என்ன பண்றேன், இந்த இப்ப இது போட்டாலும் பிடிக்கல கரெக்டா இல்லைன்னா நம்ம இந்த பென்சில் மாதிரி தானே? ஆமா ஆமா. சும்மா தொட்டே டெலிட் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணேன், இங்க இருந்து மட்டும் ஒரு லைனை இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு ஓகே என்ன பண்ணிடலாம், இந்த லைனை அப்படியே டெலிட் பண்ணி விட்டுருவோம். ஓகே. நடுவில் கூட போட்டுக்கலாம். அதாவது பென்சில் வரையாத மாதிரி. ஓகே ஓகே. இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ ஃபீட் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நான் வந்து என்ன எடுக்கிறேன், ஃபீட் இருக்கான்னு பார்க்கறதுனா டேப் எடுக்கணும் சரியா? ஓகே. டேப் எடுத்து இப்போ இந்த இருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். எவ்வளோ இருக்கு, 10 அடி இருக்கா? அவ்வளோதான், ஒரு 8 அடியே போடும். ஓகே. 8 அடி.
அதுக்கப்புறம் இப்ப இது பாத்ரூம்க்கு வந்து எவ்வளவுதான் போடுவாங்க, சின்ன வால் தானே போடுவாங்க. ஆமாம் ஆமாம். அது எழுதிக்க பார்ட்டிஷன் வால். நார்மல் பார்ட்டிஷன் வால் வந்து 4.5 இன்ச் சரியா, 4 அதாவது 4.5 இன்ச் சரியா. பார்ட்டிஷன் வாலா? பார்ட்டிஷன் வாலும் பாத்ரூம் வால்னு கூட போட்டுருக்கு. இது நான் அது வந்துட்டு தனி பேஜில் எழுதட்டா? நீ அந்த வால் சைஸ் மொத்தம் சொல்றியா? கேளுங்க எதாரும் எழுது, அது வாய்ஸ் தான் உனக்கு. அது கரெக்டாக அந்த சைஸ்லாம் ஒரு இடத்துல எழுது. ஓகே, அது மட்டும் இப்போ சொல்கிறியா? அந்த டோர் சைஸ் அதெல்லாம் நான் தனியாக இப்போ எழுதி வைக்கேன். ஆமாம், இல்லை நம்ம ஃபஸ்ட்டு எடுப்போம், அப்புறம் உனக்கு தேவையானது சைடில் இங்கே எழுதுதான் எழுது. ஓகே. இது வந்துட்டு வால் சைஸ் எவ்வளவு? 4.5 இன்ச். இல்லை, இது நார்மல் வால் சைஸு. இந்த பெட்ரூம் 9. 9 இன்ச். ஓகே. பார்ட்டிஷன் வால் இப்போ போட போகிறோம் 4.5 இன்ச். 4.5. ஓகே, எழுதிட்டேன். 4.5 இன்ச்சு கொடுத்து என்டர் கொடுத்து அந்த குட்டியாக வாழ வந்து பற்றியா? ஆமாம் ஆமாம். நீ அடுத்து என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, செலக்ட் பண்ணிட்டு இன்னும் லைனை மட்டும் 2 லைனை மட்டும் போட்டுவிட்டோம். இங்கேருந்து இங்கே ஒரு லைன், அப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு லைன். ஓகே ஓகேண்ணா, இது தனி, இது தனியா. ஓகே. இப்போ என்னன்னா இந்த கனெக்டிங் லைனை மட்டும் டெலிட் பண்ணி விட்டுருல, இந்த எக்ஸஸாக இருக்குல்ல அந்த லைன்லாம் நார்மலாக ட்ரிம் பண்ணுவோம்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். டெலிட்டும் பண்ணலாம். இங்கே எரேசர் இருக்கு, இந்த இடத்துல பார்த்தோன்னா எரேசர் இருக்கு. இந்த இடத்துல பற்றி எரேசர். ஆமாம் ஆமாம். இதை எடுத்தேன்னா இந்த இப்போ எடுத்துட்டு போய் தொட்டாலே இந்த பற்றியா. ஓகே ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமா அறிஞ்சு காட்டினால இந்த 23 யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ஈஸியாக வரையறது ஒரு மெத்தட். ஓகே. கஷ்டமா படான்னா ஃபர்ஸ்ட் இப்படி வரையும், இப்படி வரைஞ்சாலும் நல்ல ஈஸியாக இன்னொன்று புரியும். ஓகே. சரி, இனி என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம வரைஞ்சிட்டோமா, இனி எக்ஸஸா இருக்கிற இதுல ஒரு பாத்ரூம் வைக்கணும். இதுல பாத்ரூம் இதுல வந்து இந்த முக்கிய ஓகே. இந்த முக்கில் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு இதுவும் கரெக்டாக இருக்கு, இது நேரம் இப்போ இங்கே வர இப்போ இந்த முக்கில் ஃபஸ்ட் இந்த பாத்ரூமோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுனால நான் டேப் எடுக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். 4 அடி 6 இன்ச்சு இருக்கா? ஆமாம், 4 அடி 6 இன்ச்சு. அப்புறம் இங்கேருந்து ஒரு 4 அடி 6 இன்ச்சு இருக்கும். ஒரு 4 அடி ஒரு 6 இன்ச்சு. இப்போ இதோட பாத்ரூம் திக்னஸ் வந்து நான் எவ்வளோ கொடுக்கணும்னா ஒரு 4 அடி 6 இன்ச்சே கொடுப்பேன். 4 அடி 6 இன்ச்சு. சரி 4.5 இன்ச்சு சரியா? பார்ட்டிஷன் வால் தானே? ஆமாம், 4.5 இன்ச்சு. ஆமாம் 6 இன்ச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரணும். இந்த ஓகே, இங்க இருந்து இது வரைக்கும் வரும். ஓகே ஓகே ஓகே. மறுபடியும் செலக்ட் பண்ணி அந்த இந்த கார்னர்ல இருந்து இது வரைக்கும் வரைக்கும். ஓகே. அடுத்து எரேசர் டூல் வச்சுட்டு இருக்கோம். இருக்கு. ஆமா, போட்டு என்ன பண்ணணும், எக்ஸஸா இருக்கா செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணா எரேசர் வந்து டெலிட் பண்ணணும். இனி உள்ள இருக்க இதெல்லாம் சேனலால எடுத்து விட்டோம். இந்த எடுத்து விட்டோமா அது அப்படியே கிளிக் பண்ணிட்டு டெலீட் பண்ணவா? கிளிக் கொடுத்து டெலிட் பண்ணாம அது இருக்குல்ல. ஆமா ஆமா, நீ கிளிக் பண்ணி ஒரு டெலிட். ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சுதா? ஓகே. இதெல்லாம் கூட நம்ம ஒரு செட் அவுட்னு எடுக்கணும்னா மேலே இங்கே எவ்வளோ இருக்கு பார்ப்போமா, ஆளுக்கு எவ்வளோ இருக்கு பார்ப்போமா. இந்த சைடில் இது 16 அடி இருக்குன்னு. இப்போ இந்த கச்சமுச்சன்லாம் இருக்கு இந்த இடம் ட்ரிப் பண்ண ரெண்டாவது. ஆமாம் ஆமாம், ஏன்னா அது ரெண்டாவது தேப்படுத்தி இங்கே உள்ள எவ்வளோ இருக்கு? 15 அடி 3 இன்ச். ஆமாம், 15 அடி 3 இன்ச். 3 இன்ச்சு இருக்கு. சரி இருக்குது பர்சன்ட் வெளியே பண்ணிட்டு. சரி, இப்போ முடிச்சிட்டோமா? பாத்ரூம் போட்டாச்சு. இங்க ஒரு ரூமு, இதுல ஒரு ரூமு, இதுல ஒரு ரூமு, இதுல ஒரு ரூம் போட்டாச்சு தானே? ஆமா ஆமா, அது பாத்ரூம் தானே? 2 பாத்ரூம். இது அது 2 பாத்ரூம் தானே? ஒன்று மெயின் பாத்ரூம், ஒன்று அட்டாச்சு பாத்ரூம். ஆமா, ஒன்று அட்டாச் பாத்ரூம், ஒன்று காமன் பாத்ரூம். ஓகே ஓகே. அடுத்து என்னன்னா, இப்போ இந்த எடிட்னு ஒன்று இருக்கு இந்த இடத்துல எடிட். ஆமா, அதான் இதோட பேர் கைட்லைன் சொல்லுவாங்க. சரி, இப்போ நான் வரந்த லைன். ஓகே. அப்ப அந்த கைட்லைன் அந்த எடிட்ல போயிட்டு இந்த பத்தி டெலிட் கைட்ஸ் இருக்கு பத்தியா? ஆமா ஆமா ஆமா,
அதை கொடுத்தேன்னா என்ன இல்லை டெல்டா கொடுத்து ஆமாம் ஓகே டெலிகேஷன் ஆ அதாவது கொச்சன் இருக்கிற அந்த கைட்லைன்ஸ்லாம் Okay. எடிட்ல போய் டெலிட் கைட்ஸ் கொடுத்து அந்த கைட்லைன்ல போயிட்டாங்க. ஓகே சரி okay. நீ இந்த இப்ப பிளான் புதுசா பிளான் வந்துருச்சு தானே வீட்டுக்கு ஆமாம் இனி இதை என்ன பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணணும் இல்லை நான் இதை எழுதிட்டு எடிட்டில் போயிட்டு ரைஸ் பண்ணணும் தான் இந்த வீட்டை ஆமாம் இல்லை இது கைட்லைன் எடிட்டில் போயிட்டு கைட்லைனை ரிமூவ் பண்ணால் போதும் தானே எடிட்ல போய் இந்த டெலிட் கைட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே டெலிட் கைட்ஸ் ஓகே ஓகே இப்போ நம்ம வரைஞ்சி பண்ணி அடுத்து என்ன பண்ணணும் இனி இதை வீடு அந்த வாழை உயர்த்தணும் மேலே எக்ஸ்ட்ரா இது பண்ணணும் உயர்த்தணும் ஆமாம் உயர்த்தணும்னா இப்போ நம்ம இப்போ உயர்த்துறோம்னு ஐயா ஆ இப்போ உயர்த்தணும்னா இப்போ இது என்ன வியூவில் இருக்கு இது வந்துட்டு டாப் வியூவில் இருக்கு டாப்ல இருக்கா ஆமா. இப்ப நம்ம எதில் மாத்தோம்னா இன்ஃபர்மேட்டிக்ல மாத்தா நம்ம உயர்த்தணும் அதை எழுதி வச்சு தெரியும் ஓகே வாழை ரைஸ் பண்ணணும்னா இன்ஃபர்மேட்டிக்ல வச்சு மட்டும் தான் நம்ம ரைஸ் பண்ணணும் சரியா ஓகே ஓகே இனி என்ன பண்ணணும்னா இந்த இங்க இந்த இருக்கு வச்சா படத்திலேயே கொடுத்துருக்கானா அதாவது ஒரு கட்டமா ஆமா, ஆமா, இருக்கு அது ஆமா. மேல எலும்புற மாதிரி படம் கொடுத்துருக்கானா அதோட ஆமா. பேரு பிரஸ் புல் சரியா ஓகே ஓகே புல் சரியா ஆ எழுது சார் வந்து சும்மா பி அடிச்சாலே வரும். ஓகே ஓகே அதை எழுது ஓகே இனி என்ன பண்ணணும்னா இப்படி கொண்டு போறேன் தெரியுதா ஆமாம் ஆமாம் இப்படி கிட்ட கொண்டு போனா ஒரு மாதிரி புளி புளியே தெரியுது பத்தியா ஆமாம் ஆமாம் அப்படியே ஒரு கிளிக் அடிச்சுட்டு அப்படியே இழுக்கும் கொஞ்சம் எப்படி பண்ணுங்க ஆ, ஓகே. அதாவது கிட்ட போகணும் ஒரு கிளிக் அடிச்சு அப்படியே மேலே தூக்கும் ஓகே 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 டிஸ்டன்ஸ்ல கொஞ்சமா கூடுதா ஒரு அடி 2 அடி 3 அடி 4 அடி கூடுதா ஆமாம் ஆமாம் அதே மாதிரி இப்படி இப்படி திருப்பி பார்க்கணும் இந்த ஆர்பிட் தெரியுது ஆர்பிட் ஆமாம் ஆமாம் அதை எப்படி பண்ணா மவுஸோட நடு button. பட்டன் இருக்கு அதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணா ஆ வரும் ஓகே 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 இப்போ அடுத்து இது எத்தனை அடி கொடுக்கணும் வால் வெயிட்டு இது சென்டிமீட்டரில் 300 சென்டிமீட்ரு நம்ம ஃபீட்ல எவ்வளோ பார்த்தோம் பாரு ஃபீட்டில் 10 அடி 10 அடியா ஆமாம் 10 ஃபீட் ஃபீட் என்ற கூட தான் வந்துருச்சா ஆ வீடு போட்டோம்ல வீடு ஆமாம் இனி அடுத்து என்ன பண்ணலாம்னா இப்ப அடுத்து என்னன்னா இப்ப வீடு உடைஞ்சி இனி என்ன பண்ணணும்னா இனி இதுக்கு கீழே ஃப்ளோர் வரணும் தானே ஆமாம் கீழே ஒரு ஃப்ளோர் வரணும் மேல ஒரு ஃப்ளோர் வரணும் தானே ஆமாம் அதனால கதவு போடணும் நிறைய வேலை இருக்கு இதுதான் வேலை இருக்கு ஆமாம் அதை எப்படி பண்ணணும்னா முதல்ல கீழே ஃப்ளோர் போட்டுருவோமா ஃபர்ஸ்ட் ஓகே அதை எப்படி பண்ணணும் அதுக்குள்ள என்ன பண்ணணும்னா இந்த வீட்டை இருக்குல்ல அந்த வீடு ஆமாம் இந்த வீடை வந்து ஒரு 2 தடவை தொடணும் அதாவது 10 தொடும்போது ஆ முதல்ல இப்படி தொடையலையா லைட்டா அந்த மாதிரி புளி புளியா வருதா ட்ரெஸ் புல் பண்ணாம முடியுமா அந்த மாதிரி வருதா ஆமாம் இன்னொரு தடவை தொட்டேன் ஐயா அதாவது 2 3 தடவை தொட்டா லைட்டா ப்ளூ கலர் இதுல மட்டும் வந்திருக்கும் ஆமாம் ஆமாம் கார்னரில் எல்லாம் ப்ளூ கலர் இன்னும் 2 3 தடவை சேர்த்து தொடும்போது மொத்தமா செலக்ட் ஆயிட்டாரு ஓகே 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 இதுவும் செலக்ட் ஆயிட்டா அதாவது நீ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும்போது இந்த வால் மட்டும் செலக்ட் ஆகும் ரெண்டாவது இந்த மொத்த ஏரியாவுமே செலக்ட் ஆகும் ஓகே அடுத்து 3வது செலக்ட் 2 பண்ணும் 3 தடவை செலக்ட் ஆகும் மொத்த வீடுமே செலக்ட் ஆகும் இல்லை செலக்ட் ஆயிருக்கா ஆமாம் ஆமாம் செலக்ட் ஆயிடுச்சு இனி என்ன பண்ணணும்னா முக்கியமான விஷயம் ரைட் கிளிக் அடிக்கணும் சரியா Okay. செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் அடிச்சு இந்த மே குரூப்னு ஒரு வார்த்தை இருக்கு சரியா ஆமாம் அதை கொடுக்கணும் கொடுத்துட்டேன்னா மொத்தமாக குரூப் இதை ஆகிடும் தொடர்ந்து வால் மட்டும் தானே செலக்ட் ஆச்சு இதுல ஆமாம் இப்ப தொட்டனை மொத்த வீடுமே இப்ப செலக்ட் ஆகுது தெரியுதா ஆமாம் 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 ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்தேன் புரிஞ்சுது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வாலை மட்டும் செலக்ட் ஆகுது எப்படி ஃபர்ஸ்ட் தொடரும்போது வால் மட்டும் செலக்ட் ஆச்சு செகண்ட் கிளிக்கில் ப்ளூ ஆகும் தொடரும்போது இது மட்டும் Blue ஏரியா மட்டும் செலக்ட் ஆச்சு 3 3வது தடவை தொட்டாதான் மொத்தமா செலக்ட் ஆகுது அப்படிதானே ஆமாம் இனி ரைட் கிளிக்கு குரூப் அப்படி இருக்கும்போது மொத்தமா செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் அடிச்சு மே குரூப் கொடுத்தா என்ன ஆயிரும் ஓகே மொத்தமாக மொத்தமா செலக்ட் ஆகுது ஆ ஓகே ஓகே மே குரூப் இதை ஆகிடும் டீட்டெயிலாக எழுதுவாங்க ஓகே
எழுதிட்டே ஆமாம் ஆமாம் நல்லா எழுதிட்டு இருக்கேன். ரைட் கிளிக் பண்ணும்போது மேக் குரூப்னு காமிக்கும் தானே? ஆமா, இந்த மாதிரி செலக்ட் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி மேக் குரூப். ஓகே எழுதிட்டேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை இது ஓகே தான். ஓகே. அடுத்து என்னன்னா இப்போ மேக் குரூப் பண்ணிட்டானே, இப்போ செலக்ட் பண்ணா இப்படி செலக்ட் ஆகுது. ஆமாம் ஆமாம் ஓகே. ஒரு கிளிக் அடிச்சாலே எல்லா ப்ளூ கலர் தெரியுதா? ஆமாம். எந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா மொத்தம் ரெக்டாங்கிள் வரும் தெரியா? ஆறு கொடுத்தா ரெக்டாங்கிள் வரும். ஓகே ஓகே. ரெக்டாங்கிள் சைடு வந்து ஆறு கொடுத்தாலும் ஓகே. ஆறு கொடுத்து இந்த கார்னர் டு இந்த கார்னர் இழுத்தேன் ஐயா, இதை விழுந்துட்டு வச்சியா? ஆமாம். இனி இதை வந்து ப்ரெஸ் புல் பண்ண இதையுமே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் அடிச்சு மேக் குரூப் கொடுக்கும் தெரியா? இந்த ரெக்டாங்கிள். ஓகே ஓகே ஓகே. இந்த ரெக்டாங்கிள் மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இது தனியாக செலக்ட் ஆகிட்டு தனியாக செலக்ட் ஆகிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு தெரியுதா? இதெல்லாம் ஒரு மாதிரி ஆஃப் ஆன மாதிரி இருக்கு. இதை மட்டும் தெரியுதா? ஆமாம் தெரியுது. இப்போ இது வந்து ஃப்ளோர் திக்னஸ் எவ்வளோனா 6 inch எழுதிக்கிறோம். நார்மல் ஃப்ளோர் திக்னஸ் எழுதும். ஃப்ளோர் திக்னஸா? ஃப்ளோர் திக்னஸ் வந்து 6 inch இருக்கும். போட்டுட்டேன் எழுதிட்டு. இப்போ ப்ரெஸ் புல் எடுத்து இங்க இருந்து கீழே இழுத்தேன் ஐயா, எடுத்துட்டு 6 inch போட்டேன் ஐயா, விழுந்துருச்சா? ஆமா. இனி இந்த இப்ப இந்த டூல் இருக்கு, அதாவது இந்த டூல் என்னன்னா பார்த்தது அடிக்கடி இதான் சொல்றேன் வச்சிருக்கேன். ஆமா செலக்ட் டூல். இது என்னன்னா இது ரிவிட்ல உண்டு வச்சிருக்கேன் செலக்ட் டூல். ஆமா. இப்போ ஒரு டூல் எடுக்க யூஸ் பண்ண முடிச்சுன்னா இதை போட்டா அந்த டூல் போயிடும். அவ்வளவுதானே? எஸ்கேப்புக்கு பதிலாக இது உண்டு. ஆமா. ஏன்னா ரிவிட்ல எஸ்கேப் கிடையாது. ஆமா. ஆனா இதுல எஸ்கேப் உண்டு சரியா? ஓகே. இதுல எஸ்கேப் கிடையாது. இந்த எஸ்கேப் பண்ணா எஸ்கேப் ஆகாது. இதுல தான் போய் கமெண்ட் வெளிய வரும் சரியா? ஓகே ஓகே. அதே எழுதியது நான் செலக்ட் டூல் எடுத்து கமெண்ட் வெளிய வரும் சரியா? ஓகே. சரி. இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இதே மாதிரி போறதுனா மேலே வரும். ஆமா ஆமா. இந்த வீட க்ளோஸ் பண்ணுவீங்க இதே மாதிரி போகும். அப்ப என்ன பண்ணுவோம்னா இப்போ இந்த ஃப்ளோரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இதை காப்பி பண்றதுக்கு வந்து நம்ம நார்மலா ரிப்பீட்ல என்ன பண்ணுவோம்? காப்பி பண்ணுவோம். ஓகே. அது இப்போ குரூப் ஆயிடுச்சா? நம்ம இப்போ வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணோம்ல. எதே புரியல? நம்ம இப்போ வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணோம்ல, கீழே வந்துட்டு 6 inch போட்டு வால், அது வந்துட்டு குரூப் பண்ணி தானே மேலே காப்பி பண்ணி வைக்கணும். ஆமா ஆமா ஆமா. அதான் கேட்டேன். அது ப்ளூ கலர்ல இருக்குல்ல? ஆமா. இப்போ இப்போ நம்ம குரூப் பண்ணலனே, அதாவது இப்போ பாரு தெரியல, இப்போ ஒரு தடவை கரெக்டா போய் வருது. ஆமா ஆமா. இந்த வீடியோல குரூப் பண்ணாலும் எப்படி தெரியுது இல்லைன்னா அந்த ஒரு இடம் மட்டும் செலக்ட் ஆகும். ஆமா. ஓகே ஓகே ஓகே. இப்போ என்னன்னா இதை ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு தடவை செலக்ட் பண்ணிட்டு இதை காப்பி பண்ண போறோம் சரியா? ஓகே. எனக்கு காப்பிக்கு ஷார்ட்கட் என்னன்னா
எப்படின்னா இதை வந்து காப்பி பண்ணதுக்கு 2 கமாண்ட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சரியா. எப்படின்னா இருக்குல்ல ஓகே இதை பொறுத்தவரைக்கும் எம்னா மூவ் சரியா. எம் கொடுத்தனா என்ன வந்துருக்கு. ஆமாம் மூவ் டூல். எம் கொடுத்தனா மூவ் கண்ட்ரோல் ஆகும் சரியா. ஓகே வீட்டில் வந்து எம்பி ஷார்ட்கட். ஓகே இப்போ மூவ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிடுது. செலக்ட் பண்ணிட்டு இப்போ மூவ் எடுத்துட்டு இப்போ இங்கே எழுத்தல இந்த மூவ் ஆகுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதுவே இந்த மூவை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிட்டேன் ஐயா. இப்போ அந்த அது பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் தெரியுதா இப்போ காட்டுது வச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ அந்த ப்ளஸ் தெரியுதா இங்கே ஜூம் பண்ணி காட்டு தெரியுதா ப்ளஸ் சிம்பிள் மூவ் பக்கத்துலேயே தெரியுது. இந்த மூவ் சிம்பிள் பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் தெரியும். ஆமாம் ஆமாம் தெரியுது தெரியுது. இனி என்ன பண்ணணும்னா இப்போ இந்த பாயிண்ட் கார்னர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அப்படியே எடுத்தோம்னா அந்த காப்பி எடுத்துட்டு தெரியுதா. ஓ ஸ்டார்ட் பண்ணுற பத்தியா. ஓகே இது காப்பி பண்ணுறது ஃபஸ்ட்டு மூவ் டூலை எடுத்துட்டு கண்ட்ரோல் அமுத்துனா காப்பி வரும் தானே. ஆமாம் காப்பி டூல். அதாவது ஃபஸ்ட் மூவ் ஷார்ட்கட் என்ன சொன்னேன் எம் சொன்னா ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுறதுக்கு மூவ் டூலை எடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் காப்பி பண்ண முன்னாடி எதை காப்பி பண்ண போய் செலக்ட் பண்ணணும். ஓகே அதுக்கப்புறம் மூவ் டூலுக்கு ஷார்ட்கட் எம் எடுக்கணும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எடுக்கணும். ஓகே அப்புறம் கார்னர் டு கார்னர் கிளிக் பண்ணி மேலே கொண்டு வந்து வைக்கணும். ஓகே சரியா. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை இல்லை மூவ் டூல் காப்பி மட்டும் எம் ப்ளஸ் கண்ட்ரோல் டூல் தானே. இல்லை டவுட்னா இப்போ மறுபடியும் சொல்லி நான் வந்து சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா செலக்ட் பண்ணணும் சரியா. செலக்ட் பண்ணிவிட்டு எம் அமுத்தி ப்ளஸ் கண்ட்ரோல் எம் கண்ட்ரோல் அடிச்சு கீழே இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வந்து. ஓகே ஓகே புரிஞ்சது. இப்போ இது வரைக்கும் எடுத்தா டவுட் இருக்கா? இல்லை இல்லை இது ஓகே. லைன் எடுத்துருக்கோம். செலக்ட் நார்மல் தான். அப்புறம் ப்ளஸ் புல்லு மூவ் பார்த்துருக்கோம். எரேஸ் டூலு வேற வியூஸ் பார்த்துருக்கோம் அப்படிதானே. ஆமாம் எரேஸ் டூலும் பார்த்தோம். மற்றபடி எரேஸ் டூல் பார்த்துருக்கோம். ஆமாம். அப்புறம் டேப் டூல் பார்த்துருக்கோம். ஆமாம் டேப் டூல். அப்புறம் இது என்னது ஆர்பிட் பார்த்துருக்கோம் தானே. ஓகே ஆர்பிட் தனி இங்கேயே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இது பேன் தெரியுது. பேன் அது நம்ம ஜூம் பண்ணுறது தானே. நம்ம கை வச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம் அதான் இந்த நகத்துல இந்த மாதிரி நகரம். தெரியும் தெரியும். ஜூம் வந்து இது நார்மலாக நம்ம இது தெரியும். நடு பட்டன் சென்டர் பட்டன்ல வந்து எப்படி கொண்டு வர தெரியும். ஓகே இப்போ என்ன பண்ணுறோம்னா மேலே வைக்கிறது மட்டும் எடுத்துறேன். இப்போ கதவு போடணும்னா இதில் ஆமாம் கதவு வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரண்ட் வச்சுக்கிறேன் சரியா. ஃப்ரண்ட்னா கரெக்டாக ஃப்ரண்ட் இருப்பான்னா அது கரெக்டாக ஃப்ரண்ட்ல வச்சுறேன். அந்த பொம்பளை இருக்கா பத்தியா. ஆமாம் நான் வரையும் போதே டாப்ல வச்சுறேன். அப்படி வரும் இந்த பொம்பளைக்கு நேராக இருக்க மாதிரி தான் வச்சுருந்தேன். ஓகே அதான் ஃப்ரண்ட் வச்சா பொம்பளைக்குமே நேராக தான் தெரியும். ரூம் அவுட் பண்ணி போய் நேராக இருக்காதோ அப்போ ஃப்ரண்ட்ல இருக்கு. ஓகே இப்போ இங்கே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் இதை எடுக்கேன். டேப் டூல் எடுத்து இங்க இருந்து ஒரு 9 இன்ச்சு எடுத்து விட்டுறேன். ஏன்னா அது வால் தானே 9 இன்ச்சு. ஆமா 9 இன்ச்சு வால். ஆமா அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு 15 அடி கிட்டத்தட்ட 14 அடி 9 3 இன்ச்சு கிட்ட இருக்கும். ஓகே. இப்போ நான் வால் வந்து இங்க இருந்து ஒரு 2 அடி தள்ளி போடுறேன். ஒரு 3 அடி தள்ளி போடுறேன். ஒரு ஜன்னலுக்குள்ள போடுறது. இங்க ஒரு ஜன்னல் வைக்கிறது. ஓகே. மெயின் என்ட்ரன்ஸ் வால் வந்து ஒரு 4 அடி. நீ சொன்னல 2.1 மீட்டர் சொன்னல. ஆமா அது வந்து 4 அடி எழுதி மெயின் என்ட்ரன்ஸ் வால். மெயின் டோர் என்ன எத்தனை? 4 feet. மெயின் டோர் 4 feet-ஆ? 4 feet. ஓகே எழுதிட்டியா? எழுதிட்டேன். இனி என்ன பண்ணணும் நல்லா பார்த்துக்கோ. இப்போ நம்ம அதுக்கப்புறம் கீழே இருந்து மேலே எத்தனை அடி போடணும்? ஹைட் வந்து 7 feet சரியா? ஹைட். ஓகே. டோர் ஹைட்டா? நம்ம டோர் ஹைட் வந்து 7 feet. எல்லா டோர் ஹைட்டும் ஒன்று 7 feet. ஓகே. ஓகே எழுதிட்டேன். இப்போ இதுவும் போட்டது இங்கே என்ன பண்ணணும்னா அளவு ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணணும் சரியா? இந்த
அதாவது இப்போ குரூப் பண்ணனால ஒரு தடவை செலக்ட் பண்ணா எல்லாம் செலக்ட் ஆகுதா? ஆமா. அப்ப 2-3 தடவை செலக்ட் பண்ணா இது மட்டும் ப்ளூ கலர்ல தெரியும். இப்போ இது மட்டும் ப்ளூ கலர்ல தெரியும். ஆமா ஆமா. தெரியுதா? ஆமா. 2-3 தடவை செலக்ட் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோ. செலக்ட் பண்ணி ரெக்டாங்கிள் எடுத்து இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் வரணும். இது தனியா ஆயிட்டு பாரு. தெரியுதா? இது மட்டும் தனியா செலக்ட் ஆயிருக்கா? ஆமா ஆமா ஆமா. இப்போ பிரஸ் புல் எடுத்து இதை கிளிக் பண்ணி உள்ள தள்ளி ஓகே. இந்த 4 இன்ச்சு 9 இன்ச்சு கொடுத்தோமா? ஆமா. அத கிளிக் பண்றேன். ஓபனிங் ஆயிடுச்சா? ஓகே ஓகே ஓகே. இது புரிஞ்சுதானே? புரிஞ்சது. அதே வேற என்ன பண்றேன், இங்க இருந்து ஒரு 6 இன்ச் போடுறேன். அதாவது என்ன பண்றேன், இதுக்கு அடுத்து இங்க இருந்து ஒரு 6 இன்ச். ஓகே. இங்க ஒரு 6 இன்ச் பண்ணி ஒரு பெரிய ஒரு பெரிய விண்டோ மாதிரி நான் மறுபடியும் செலக்ட் பண்றேன். நல்லா பார்த்து இது மட்டும் தனியா செலக்ட் ஆகும் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. நீ ஒரு 2-3 தடவை அப்படி கிளிக் பண்ணிட்டே கூட இருக்கலாம். 2-3-6 தடவை கூட நீ கிளிக் பண்ணிக்கலாம். சரியா? தனியா செலக்ட் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். இந்த கார்னர்ல இந்த கார்னர் வரைக்கும் இது பண்ணிட்டு என்ன பண்றேன், ஒரு 9 இன்ச்சு நீ எடுக்கிற. இங்க எப்படி இழுத்து ஒரு 9 இன்ச்சு இழுத்துட்டோமா? ரொம்ப எழுத மாதிரி இருக்கு. ஆனா ஒரு அடி மட்டும் விடும். அதாவது இதை எடுத்துக்கோ, இங்க இருந்து ஒரு 1 ஃபீட் போடும். ஒரு 1 ஃபீட் இது என்னோட ரெக்டாங்கிள் வரையும் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு 1 ஃபீட் இங்க இருந்து இது வரைக்கும். ஓகே. அப்புறம் இதை செலக்ட் பண்ணி ப்ளஸ் பண்ண எடுத்து இங்க இருந்து ஒரு 9 இன்ச்சு கிடைக்கும். 9 இன்ச்சு 9 இன்ச்சுன்னு எடுத்து இதுதான் வந்துருச்சா? ஓகே. இது வரைக்கும் புரிஞ்ச ஏதாவது டவுட் இருக்கா? அது விண்டோ சைஸ் எவ்வளோ? எது விண்டோ சைஸ்? இந்த விண்டோ சைஸ் வந்து அதாவது ஒரு லார்ஜ் விண்டோ. சரியா? அதாவது சிங்கிள் பாலி லார்ஜ் விண்டோ. சரியா? ஓகே ஓகே. இது நமக்கு இந்த டோருக்கு 2 அடி 6 இன்ச்சும் 2 அடி 6 இன்ச்சும் விட்த் வந்து 2 அடி 6 இன்ச்சு ஹைட் 6 அடி கொடுக்கும். சரியா? ஓகே. சிங்கிள் பாலி லார்ஜ் விண்டோ வந்து விட்த் வந்து 2 ஃபீட் 6 இன்ச்சஸ், ஹைட் வந்து 6 ஃபீட். சரியா? ஓகே. நமக்கு இந்த டோருக்கு கீழே இருந்து மேலே தூக்கம் தெரியுமா? அது 60 சென்டிமீட்டர் ஆஃப் செட் வரும். இஞ்சில் கீழே தூக்க முடியாது. இந்த டோருக்கு கீழே இருந்து மேலே விண்டோக்கு இந்த ஒரு இது வரும் தெரியுமா? டோர் ஃப்ரேம். இல்லை நான் நீ போட்டிருக்க தெரியுமா? இப்போ விண்டோக்கு இந்த டோருக்கு டோர் வந்துட்டு கீழே வர இருக்கு. ஆமாம் 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 ஆமாம். அது ஒரு 1 ஃபீட் போட்டுருக்கோம். எல்லாத்துலேயுமே 1 ஃபீட் தான் வருமா விண்டோக்கு கொடுக்கும் போதெல்லாம்? இல்ல அப்படி இல்லை. மற்றபடி விண்டோ போடும்போது 3 ஃபீட் மேலே போடணும். ஓ, இந்த லார்ஜ் விண்டோனால எவ்வளோ? ஆமாங்க, பெரிய விண்டோனால 6 அடி போட்டுருக்கோம். ஓகே ஓகே. சரி ஓகே. சரி, அதான் டவுட் இருக்கா? இல்லை. அப்ப இது அப்படியே நாளைக்கு பண்ணுவாமா? நாளைக்கு பண்ணி வைக்கலாமா நீ? ஓகே ஓகே. ஓகே. இப்போ இந்த பிளான் நம்ம ஆல்ட்ரேஷன் புரிஞ்சுதானே? எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணணும்? புரிஞ்சுது எனக்கு. அந்த நமக்கு விண்டோ ஆஃப் செட் இருக்குது தெரியுமா? கீழே இருந்து வைத்தோம். அது நார்மலி எவ்வளோ வரும்? அது மட்டும் சொல்றியா? எது விண்டோக்கு வந்துட்டு கீழே இருந்து ஆஃப் செட்டு தூக்கி வைப்போம் தெரியுமா? அது பேர் தான் வருங்க. 3 அடி. 3 அடியா? நார்மலி 3 அடி தானே? 3 அடி. அதான் சில் ஹைட். ஓ சில் ஹைட் வந்துட்டு 3 அடி தானே? 3 அடி. ஓகே. வேற இல்லை. இது விண்டோ வந்துட்டு நார்மலி சைஸ் எவ்வளோ? இல்ல, விண்டோ நார்மல் சைஸ் வந்து இன்னும் கிடையாது. அது மாறும். சிங்கிள் பாலி விண்டோ மாறும். இது நார்மல் சைஸ் வந்து அப்படியா? நாங்கள் வந்துட்டு 150 சென்டிமீட்டர் தான் போட்டுட்டு இருப்போம் அங்கே. இல்ல நம்ம அடுத்தடுத்து போடும்போது பார்ப்போம். சரி, அப்பதான் பேரை புரியும். ஓகே. ஓப்பனிங் தானே கொடுத்துருக்கோம். ஓகே. அப்போ இது சரி, இது வரைஞ்சிடலாம். இது நான் போட்டேன் தெரியுமா பிளானு? அது வந்துட்டு நீ இந்த பெயிண்ட் டூலில் வந்துட்டு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணது. நான் அது கரெக்டான்னு தெரியாது. நான் வந்துட்டு சும்மா கால்குலேட் பண்ணி தான் போட்டேன். என்ன பெயிண்ட் ஆப்பில் நேற்று சொல்லி கொடுத்தல? அதில் ஒரு அந்த 2 சென்டில் எப்படி வரைக்கிறது அப்படின்னு மட்டும் வரைஞ்சி காமிப்பியா?
2 சென்ட்ல எப்படி வரேன்? எனக்கு நேற்று சொன்னேன்ல இந்த 2 சென்டில் வந்துட்டு 2 பாத்ரூமு அட்டாச்சு இல்ல பாத்ரூம். அது நான் என்னன்னா, அதாவது சைஸ் வந்து உனக்கு கொடுத்துட்டேன். ஓகே. அப்ப நீ தான் பிராக்டிஸ் பண்ணணும் சைஸ். ஆமாம் ஆமாம், அது எனக்கு கொஞ்சம் டவுட். நீ அப்போ இது மட்டும் சொல்லியிருந்தேன், நான் அது ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனா நீ கணக்கு தான் தப்பா போட்டுருக்க. நீ போட்டிருக்க அளவுலாம் ஓகே தான், நல்லா கூட்டினா அந்த அளவு வரலாம் தான் சொல்லு. ஓ ஓகே. அதான் சொல்லுவதும் புரிய மாட்டேங்குது. போட்டிருக்க அளவு கரெக்ட், ஆனா நீ கூட்டி வந்த அளவு தப்புங்க. ஓகே 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 ஓகே. உள்ள உள்ள அளவுக்கும் வெளியே உள்ள அளவுக்கும் தானே? இப்ப நான் இந்த இதுக்கு எவ்வளவு போட்டிருக்கேன்னா நீ வரைஞ்சதுக்கே நான் எவ்வளவு போட்டிருக்கேன் தெரியுமா? கிச்சனுக்கு வந்து ஒரு 10 ஃபீட் போட்டிருக்கேன். கிச்சனுக்கு ஒரு 10 ஃபீட் போட்டிருக்கேன். அப்புறம் இங்க ஒரு 9 இன்ச்சு கழியுமா, இங்க இருந்து 9 இன்ச்சு கழியுமா? ஆமா, 9 இன்ச்சு கழிச்சுன்னா அப்ப இது இங்க இருந்து இது வரைக்கும் வந்து கிச்சனுக்கு 10x10 போட்டியா? 10x10 ஃபீட்டா? ஆமா, 4 அடி 6 இன்ச்சு. ஓகே, இரு நான் வரைஞ்சு காட்டு. ஓகே. இந்த மாதிரி இங்க இருந்து சின்ன வால் போட்டிருக்கு தெரியா? சின்ன வால் தான் போட்டிருக்கேன்ல பாத்ரூம்னாலயா? இதுலயும் சின்ன வால் தான் போட்டு. ஓகே. அப்புறம் இங்க இருந்து இது வரைக்கும் 16 அடி போட்டு. அதாவது எவ்வளோனா எவ்வளோ போட்டிருக்கோம்னா 16 இன்டூ இது ஒரு 10 அடி, இது 10 அடி 4 இன்ச்சு. இங்க வந்து ஒரு 16 அடி கிட்ட போட்டிருக்கோம். ஓகே. SIC 16 இன்டூ 16. ஓகே. 16 இன்டூ 16 இந்த மாதிரி வரும். இங்க வரைக்கும் வரும். ஓகே. அது பாத்ரூமா? பாத்ரூம் வந்து இதே சைஸ்ல தான் இங்கேயும் போட்டிருக்கு. ஓகே ஓகே. 4x4 அதே சைஸ் தான். 4 அடி இன்டூ 6 இன்ச்சு தான் போட்டிருக்கு. ஓகே ஓகே. 4 அடி இன்டூ 6. ஓகே. தான் போட்டிருக்கு. அதே மாதிரி வால். அப்புறம் இங்க இருந்து இங்க வரையும் 16 அடி போட்டிருக்கு. இங்க இருந்து வரையும் 16 அடியா? அப்படி இதை போடும் போது எனக்கு இந்த அடி வந்துடும். நீ இதெல்லாம் போட்டு வந்தாலே என்ன வந்துடும்? ஹால் சைஸ் வந்துடும். ஓகே ஓகே. இங்க இருந்து கொடுத்து விடும்போது கரெக்டா இங்க ஜாயின் பண்ணா போதும் தானே? ஆமா, அவ்வளவுதான். இங்க எவ்வளவு வரும்னா 15 அடி 3 இன்ச்சு வரும். 15 அடி 3 இன்ச்சா? 15 அடி 3 இன்ச்சு வரும். ஓகே. இப்போ இதுக்குள்ள வந்துட்டு எவ்வளோ இருக்கும்? எத்தனை அடி இருக்கும் இது உள்ள? எதே புரியல. இதுக்கு இப்போ நம்ம ரூம் எல்லாம் போட்டு மொத்தம் டோட்டல் எவ்வளோ அடி இருக்கும்? டோட்டல் எவ்வளோ அடி இருக்குன்னா நம்ம வால் சைஸ்ல ஜாயின் ஆகுதுல்ல? ஆமா, வால் சைஸும் கூட. வால் சைஸ் இல்லாம எவ்வளோ வரும்னா இப்போ இது ஒரு 10 அடி 14 அடி அப்புறம் ஒரு 6னா 20 14 6 20 30 அப்புறம் கரெக்டா பார்த்தா 32 அடி வரும். ஓகே, கரெக்டா தான் 32 அடி வரும். அதே மாதிரி இப்ப இங்க இருந்து வந்தோம் ஐயா 16 11 எவ்வளவு? 16 11மா? 27. இல்ல 27 அடி 27 அடி 9 இன்ச்சு வரும். இந்த வால் அளவு வால் அளவு வந்துடும் ஐயா. வால் அளவு சேர்த்தாலும் வெளியே ஒரு வால் அளவு வரும், இங்க ஒரு வால் வருமா? ஆமா ஆமா ஆமா. அப்ப எவ்வளவு வரும்னா 28 அடி 6 இன்ச்சு வரும். ஓகே ஓகே. அதே மாதிரி இங்க ஒரு வால் வரும் தானே? ஆமா ஆமா ஆமா. அப்ப 32. அப்போ ஒரு அடி 6 இன்ச்சு கூடும். ஆமா, 33 அடி 6 இன்ச்சு வரும். ஓகே ஓகே. புரிஞ்சுதானே? சரி. வரைஞ்சிடலாமா? அப்படி 4 அடி வரைஞ்சிடலாமா? ஓகே. போட்டோ எடு. ஓகே சரி சரி. வேற ஒன்றும் ஃபோன் பண்ணி சரியா? ஓகே. சரி.